தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ளும்படியாய் எங்களை உம்முடைய திருமுன்னிலையில் அழைத்து வந்த அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த வழிபாட்டின் வழியாக எங்களுடைய பற்றுறுதியை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு ஆண்டவர் எங்களை பலப்படுத்துவீராக. இறை வார்த்தைகளை கேட்டு விசுவாசத்தில் வளர்வதற்கு தேவையான கிருபைகளை தருவீராக. வழிபாட்டின் தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் தூய ஆவியின் அருட்பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று மீட்பர் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக. வழிபாட்டின் தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 21வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 21. சேனையின் கர்த்தா சீர் நிறைய கோவா, வாசஸ்தலங்களே எத்தனை இன்பம், கர்த்தனை என்றும் அவற்றை வாஞ்சித்திருப்பேன். 21ஆம் பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். சேனையின் கர்த்தா சீர் நிறைய கோவா, வாசஸ்தலங்களே எத்தனை இன்பம், எத்தனை என்றும் அவற்றை வாஞ்சித்திருப்பேன். ராஜாதி ராஜா சேனைகளின் கர்த்தா, ஓம் பீடம் என் வாஞ்சையே, ஓம் பீடடைந்து ஓமை தோதித்து உரை பாக்கியவான்களே. சேனையின் கர்த்தா சீர்பெருகும் நாதா, விண்ணப்பம் கேளும், கண்ணோக்கி பார், என்னை வாழ்த்தவும் தாசரே. மன்னானின் சூரியன் மன்னகிடயமும் மகிமை கிருபையே, ஓம் பக்தர் பேரே நன்மையானதும் உம்மை நம்பவோன் பாக்கியவான். தேக தேவி மகிமை உமக்கே பலமாய் உண்டாகவே, நித்தியமாலும் சதா காலம் உலகம் படியே ஆமென். நாம் நின்றவாறு காலை மாலை ஆராதனை முறைகளின் முதலாம் ஆராதனை முறையை வாசிக்க வேண்டிய சங்கீத பாடம் சங்கீதம் 1. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீத புஸ்தகம் சங்கீதம் 1.
துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறிதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். முதலாம் இரண்டாம் திருமறை பாடங்கள் தொடர்ந்து படிக்கப்படும். இன்று வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் யோசுவா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. யோசுவா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்தபோது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோடே கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தியிருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் லக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகளை கேட்கும்போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவோடே சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக 12 கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோடே கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள். யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியன் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான். அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது. வாசிக்க வேண்டிய முதலாம் வேதவாகம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாகும். கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல் 16 வரை. 1 தீமோத்தேயு 6 வசனம் 11 முதல் 16 வரை. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைக்கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்தினேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே மகிமை உண்டாவதாக. புகழ்ச்சி உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 239வது பாமாலை பாடுவோம். இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே என்று தொடங்கும் பாமாலை. பாமாலையின் நிறைவில் நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பாடம் அது மத்திய எழுதின சுவிசேஷகம் 13வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறவனுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார் என்பது வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டோடி நீதியும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:11. But as for you, man of God, shun all this, aim at righteousness, godliness, faith, love, steadfastness, gentleness. 1 Timothy 6:11. நீயே தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி விசுவாசத்தையும் நீதியையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அன்பையும் பொறுமையை அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:11. இன்றைய மன்னா, நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:11. இறையல் கல்வி நம்பிக்கைக்குரியவர்களாய் ஆக்குதல். நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:11. பிரைஸ் லாட்வால் மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு. இறையியல் கல்வி நம்பிக்கைக்குரியவர்கள் ஆக்குதல். நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:11. தேங்க்யூ. க்ளோரி டு காட். பிரைஸ் லாட்வால் மகிழ்விக்கும் அண்ணா இறையியல் கல்வி நம்பிக்கைக்குரியவர்கள் ஆக்குதல். நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சாந்த குணத்தையும் பொறுமையையும் அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:11. ஆமென். But as for you, man of God, said all this, aim at righteousness, godliness, faith, love, steadfastness,
gentleness. 1 Timothy 6:11. But as for you, man of God, shun all this, aim at righteousness, godliness, faith, love, steadfastness, gentleness. 1 Timothy 6:11. But as for you, man of God, shun all this, shun all this, and aim at righteousness, godliness, faith, love, steadfastness, gentleness. 1 Timothy 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:11. Theological education, making of faithful. Theological education Sunday. But as for you, man of God, shun all this, aim at righteousness, godliness, faith, love, steadfastness, gentleness. 1 Timothy 6:11. Theological education, making of the faithful. Theological education Sunday. But as for you, man of God, shun all this, aim at righteousness, godliness, faith, love, steadfastness, gentleness. 1 Timothy 6:11. Theological education, making of the faithful. Theological education Sunday. But as for you, man of God, shun all this, aim at righteousness, godliness, faith, love, steadfastness, gentleness. 1 Timothy 6:11. But as for you, O man of God, flee these things, pursue righteousness, godliness, faith, love, steadfastness, gentleness. 1 Timothy 6:11. Amen. But as for you, men of God, set all this, aim of godness, righteousness, faith, love, steadfastness, gentleness. 1 Timothy 6:11. கல்வி நம்பிக்கைக்குரியவர்களாக்குதல். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:11. இறையில் கல்வி நம்பிக்கைக்குரியவர்களாக ஆகுதல். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:11. But as for you, men of God, shines all his aim at righteousness, godliness, faith, love, steadfastness, gentleness. 1 Timothy 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகள் விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகள் விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடைபடி நாடு. 1 தீமோத்தேயு 6:11. But as for you, man of God, shun all this, aim at righteousness, godliness, faith, love, steadfastness, gentleness. 1 Timothy 6:11.
But as for you, man of God, shun all this, aim at righteousness, godliness, faith, love, steadfastness, gentleness. 1 Timothy 6:11. நீயோ எங்களை விட்டோடி தேவனுடைய மனுஷனே, எங்களை விட்டோடி நீதியையும் பொறுமையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடைபடி நானும் 1 தீமோத்தேயு 6:11. இறையில் கல்வி நம்பிக்கைக்குரியவர்கள் ஆக்குதல். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடைபடி நாடு. 1 தீமோத்தேயு 6:11. நீயோ தேவனுடைய மனுஷன், இவைகளை விட்டோடு நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:1. But as for you, man of God, shun all this, aim at righteousness, godliness, faith, love, steadfastness, gentleness. 1 Timothy 6:11. Amen. நீயோ தேவனுடைய மனுஷனை, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:11. நீயோ தேவனுடைய மனுஷன், இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவர்களை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்தகத்தையும் அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:13. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடு நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:5-11. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவங்களை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவளையை விட்டோடி நீதியையோ தேவி பக்தியோ விசுவாசியோ அன்பையோ பொறுமையோ சாந்தகத்தையோ அனுமதி நாடு. 1 தீமோத்தேயு 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அறியும் நாடு. 1 தீமோத்தேயு 6:13. நீயோ தேவனுடைய மனுஷனை, இவைகளை விட்டோடி நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும்
அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:11. வசனத்தை சொல்லுவோம். இறையியல் கல்வி நம்பிக்கைக்குரியவர்களாக்குதல். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:11. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரில் இந்த காலை வழிபாட்டிலே பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் மறுபடியும் அன்போடு கூட வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். கடந்த நாட்களிலே மதுரை பட்டணத்திலே 106 டிகிரி அந்த வெப்பமானது குறையவில்லை. இன்னும் அதைத்தான் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் இயற்கையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சித்து அவரை நாம் நோக்கி பார்ப்போம். நிச்சயமாக அன்றைக்கு சுட்டெரிக்கும் அக்கினியிலே பனித்துளியாய் தானியேலையும் அவனுடைய நண்பர்களையும் பாதுகாத்த ஆண்டவர் இந்த நாட்கள் இயற்கையின் அனுகூலத்தை நம்ம கொடுத்து பாதுகாக்கும்படியாய் உணர்வோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்து பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆண்டவருடைய தூதர்கள் நம்மை சூழ்ந்திருக்கின்ற போது எதிரிகள் மேற்கொள்ளாத ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் நமக்கு தருவார். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை தருகின்ற ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். நம்பிக்கையோடு கூட இணைந்து பாடுவோம். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. வந்தாலும் தூதர் சேனைகள் என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை
சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆண்டவருடைய ராஜ்யம் நமக்குள் வருகின்றதை உணர்வோம். அவருடைய ராஜ்யம் நமக்குள் கிரியை செய்கின்ற போது ஆண்டவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நமக்கு செய்வார். அந்த நம்பிக்கையோடு கூட பாடுவோம். அற்புதம் செய்கின்ற ஆண்டவர், அதிசயம் செய்கின்ற ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பிரசன்னமாய் இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட இணைந்து பாடுவோம். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்கின்ற நேரம், ஆண்டவருடைய திரு இருப்பு நிலைமையை நாம் உணர்ந்து அவரை ஆராதிக்கின்ற நேரம். அவருடைய வழிநடத்தல் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. அவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யவில்லை என்றால் நாம் இந்த உலகத்திலே வாழ முடியாது. அந்த நம்பிக்கையோடு கூட இந்த ஆராதனை பாடலையும் இணைந்து நாம் பாடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரை உம்மை அல்லாமல் எனக்கு இந்த உலகத்தில் யார் உண்டு சுவாமி, என்னுடைய இயேசையா உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என்று சொல்லி ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருக்கின்ற நம்முடைய நம்பிக்கையை அவரிடத்தில் தெரியப்படுத்தி நாம் மகிமைப்படுத்தி பாடும். உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. நம்முடைய இன்பத்திலும் ஆண்டவர், நம்முடைய துன்பத்திலும் நம்முடைய ஆண்டவர், எந்த நேரத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் நம்மை தூக்கி எடுக்கின்ற ஆண்டவர் நம்மோடு கூட பிரசன்னமாக இருக்கிறார். நம்பிக்கையோடு கூட பாடுவோம். இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே, உம்மை இல்லாமல் எனக்கு யாரும் இல்லையே. நம்பிக்கையோடு கூட இணைந்து பாடுவோம். இன்பத்திலும் நீரே,
நீதானே வேளையும் ஐயா நீதானே உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. ஆண்டவர் நம்முடைய சிநேகிதராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய ஆசை நாயகனாய் நம்மோடு கூட செயல்படுகிறார். நமக்கு எல்லாமே அவர்தான். அந்த நம்பிக்கையோடு கூட பாடுவோம். என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாம் ஐயா நீர்தானே என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கை வெளிப்படுத்தி அவரை நம்பி இருக்கிறதை உணர்ந்து பாடுவோம். நீரே என் ஆசையும் நீரே என் சேகமும் நீரே என் ஆசையும் நீரே என் எல்லாமே ஐயா நீதானே என் எல்லாமே ஐயா நீதானே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இந்த மூன்றாவது சரணத்தை எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். அனைவரும் எழுந்து நின்றவர்களாய் இம்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே என்னாலும் ஐயா நீர்தான் ஐயா. இந்த உலக வாழ்க்கையில மாத்திரமல்ல மறுமையிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கின்றார். எந்த நாளிலேயும் ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கின்ற நம்பிக்கையோடு கூட இணைந்து பாடுவோம். இம்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே என்னாலுமே ஐயா நீர்தானே. நம்பிக்கையோடு இணைந்து பாடுவோம். இம்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே இம்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே என்னாலுமே ஐயா நீதானே என்னாலுமே ஐயா நீதானே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவாங்க. இயேசையா அல்லேலூயா இயேசையா அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவே நீர் இல்லாமல் எனக்கு யாரும் இல்லை சுவாமி. அல்லேலூயா நீர் இல்லாமல் எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. நம்பிக்கையோடு கூட பாடுவோம். மறுபடியும் சொல்லுவோம். இயேசையா அல்லேலூயா இயேசையா அல்லேலூயா அல்லேலூயா இயேசையா அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா? ஆண்டவரே நீர் இல்லாமல் இந்த உலகத்தில் எனக்கு யாருமே இல்லை சுவாமி.
உம்மை நம்பித்தான் இந்த ஆலயத்தில் வாசப்படி ஏறி இந்த ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். உம்மை நம்பித்தான் ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். உம்மை நம்பித்தான் ஆண்டவரே இந்த வழிபாட்டில் பங்கு பெறுகிறேன். உம்மை நம்பி மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்படைச்சு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் சுவாமி. எனக்குன்னு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, எனக்குன்னு யாருமே கிடையாது. உம்மை நம்பி வாழ்கின்ற எனக்கு அற்புதத்தை செய்வீராக. உம்மை நம்பி வாழ்கின்ற எனக்கு அதிசயத்தை செய்வீராக. உம்மை நம்பி வாழ்கின்ற எனக்கு விடுதலை தருவீராக. உம்மை மாத்திரமே நம்பியிருக்கிற எனக்கு ஒரு சுகத்தை கட்டளையிடுவீராக. உம்மை மாத்திரம் நம்பியிருக்கிற என்னுடைய கடன் பிரச்சனைகளை ஆண்டவர் இன்றைக்கு மாற்றுவீராக. என்னுடைய குடும்பத்தின் பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றுவீராக. மன பாரங்களை உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைத்து உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. ஆண்டவர் ஒரு சுகத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவர் ஒரு நிம்மதியை கட்டளையிடுவீராக. ஆண்டவர் ஒரு நிம்மதியான சமாதானத்தை கட்டளையிடுவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. யாரெல்லாம் அப்படி வாஞ்சையோடு கூட உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு என் ஏசையா என்று சொல்லி நம்பி இந்த பாடலை பாடி உடைய சமூகத்திலே கண்ணீரோடு கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அப்படி உம்முடைய பாதத்திலே தங்களுடைய இருதயத்தை ஊற்றி அன்னாளை போல ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அப்படி உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே மனம் உடைந்து நொறுங்கி போய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. இன்றைக்கு ஒரு சுகத்தை கட்டளையிடுவீராக. இன்றைக்கு அவர்களுடைய கடன் பாரங்களை மாற்றுவீராக. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் பரத்திலிருந்து உம்முடைய வல்லமையை இறக்கி உம்முடைய அபிஷேக தைலத்தினால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த சபையிலே ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரும் அற்புதம், மாபெரும் அதிசயம், மாபெரும் சுகம் இந்த ஆராதனை நேரத்தில் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கட்டப்பட்டவர்களாய் வந்திருக்கலாம், வேதனையோடு கூட வந்திருக்கலாம், மனபாரத்தோடு கூட வந்திருக்கலாம். இன்றைக்கு இவர்களுடைய கட்டு உடைக்கப்படுவதாக. இன்றைக்கு இந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. இன்றைக்கு இந்த மனபாரத்திலிருந்து ஒரு விடுதலையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீராக. வேதனையை களிப்பாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, இம்மையிலும் மறுமையிலும் நீர்தானே என்று சொல்லி உம்மை மாத்திரமே சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் எங்களுக்கு நீர் சொல்லி இருக்கிறீரே. நாங்கள் இந்த உலகத்தை நம்பி அல்ல, உம்மை நம்பி வந்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே உம்மை நம்பி உம்முடைய ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற நாங்கள் ஆண்டவரே சிங்க கபியிலே ஆண்டவரே அக்கினி நெருப்பிலே வாழ்கின்றவர்களாய் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய விடுதலையின் ஆசீர்வாதத்தை தருகின்ற ஆண்டவர், மிகப்பெரிய சுகத்தின் ஆசீர்வாதத்தை தருகின்ற ஆண்டவர், மிகப்பெரிய அற்புதத்தை செய்கின்ற ஆண்டவர் இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிற நம்பிக்கையோடு உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். தொடர்ந்து உடைய வார்த்தைகள் மூலமாய் எங்களை பலப்படுத்தும். ஒரு நாளும் பெருமையாய் திரும்பாத உடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே வல்லமையாய் கடந்து வருகின்ற போது இந்த வார்த்தைகளின் மூலமாய் ஒரு சுகம் உண்டாகட்டும். இந்த வார்த்தைகளின் மூலமாய் ஒரு நிம்மதி உண்டாகட்டும். இந்த வார்த்தைகள் மூலமாய் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். வார்த்தையை சுமந்து வந்திருக்கிற அடியாரை நீர் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. நீர் மாத்திரம் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஆராதனை நேரத்தில் புரிந்து கொண்டவர்களாய் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்திருக்கிற நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, அடியனை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு சீசர்களை அனுப்புகின்ற பொழுது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்கள் மூலமாய் பேசுவார் என்று சொல்லி அனுப்பின தேவன் தாமே இப்பொழுதும் அடியன் மூலமாய் உம்முடைய வார்த்தை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதை கேட்க எங்கள் ஒவ்வொருவருடைய செவியும் திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் சத்தியத்தின்படி நடக்கவும் நீர் கிருபைதன்மாய் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் அடியனுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதற்கு தேவாதி தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின் வருகிற 5வது ஞாயிறு. இதற்கென்று திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற மையப்பொருள் இறையியல் கல்வி, நம்பிக்கைக்குரியவர்களாக்குதல். இறையியல் கல்வி, நம்பிக்கைக்குரியவர்களாக்குதல். அப்படினால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கல்வி மிக மிக அவசியமாய் இருக்கிறது. அதை நாம் அறிந்திருக்கின்றோம். இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது கல்வி மறுக்கப்படுகின்ற சூழ்நிலை. அது ஒரு சாராருக்கு மட்டும்தான் கல்வி என்று சொல்லி இன்னைக்கு மக்களை பிளவுபடுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கால சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மனித சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு கல்வி மிக 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 அவசியமாய் இருக்கிறது. அப்படி என்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே என்ன இருக்க வேண்டுமாம்? இறையியல் கல்வி நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நாம் பட்டங்கள் பெற்றிருக்கலாம், பதவிகள் பெற்றிருக்கலாம், ஆனால் எல்லாவற்றுக்கு மேலாக இறையியல் கல்வியை நாம் பெற்றவர்களாய் இருக்கின்ற பொழுதுதான் நாம் இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களாய் வாழ முடியும். இதான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து நமக்கு முன்பாக விட்டு சென்றிருக்கின்றார்கள். அன்றைக்கு ஒரு அலுவலகத்திலே ஒரு கிறிஸ்தவன் இருந்தால் என்று சொன்னால் அங்கே என்ன சொல்வார்கள்? இவன் தான், இவன் எந்த இதுவும் வாங்க மாட்டான், எந்த லஞ்ச நாவணியத்திற்கும் அவர் உடன் போக மாட்டார், எந்த தீமையான காரியத்திற்கும் அவர் உடன் போக மாட்டார். இவ்விடத்திலே ஒரு பொறுப்பை கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அவர் உண்மையாய் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பார் என்று சொல்லி நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து நம் மத்தியிலே கடந்து சென்றிருக்கின்றார்கள். இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்கின்றது? நாம் இருக்கின்ற சமுதாயத்திலே உங்களை குறித்தும் என்னை குறித்தும் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நாம் வேலை செய்கின்ற பணியிடங்களிலே நீங்கள் நானும் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது நம்முடைய கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நீங்கள் நானும் உண்மை உள்ளவர்களாய் இருக்கின்றோமா? ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே வந்திருக்கிற நீங்களையும் உங்களையும் என்னையும் இந்த நாளில் திருச்சபை சிந்தித்து பார்க்க அழைக்கின்றது. திருச்சபை ஏதோ ஒரு தலைப்பை கொடுத்து விட்டு எல்லாம் அல்ல. இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையில் எங்கெல்லாம் ஆராதனை நடக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த வார்த்தை பகிரப்படுகின்றதா இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் நானும் நம்பிக்கைக்குரியவர்களாய் இருக்கின்றோமா? நாம் இருக்கின்ற குடும்பத்திலே நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கின்றோமா? நாம் இருக்கின்ற சமுதாயத்திலே நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கின்றோமா? அல்லது நாம் இருக்கின்ற திருச்சபையிலே நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இறையியல் கல்வி என்பது ஏதோ கல்வி தியாலஜிக்கல்ல போய் படித்து விட்டல்ல, வேத வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் செயல்படுகின்றவராய் இருக்கின்றார். நமக்கு உள்ள காரியங்களை வெளிப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். இந்த வேத வசனம்தான் உங்களையும் என்னையும் புடமிடப்படுகின்றதாய் இருக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அன்புக்குரியவர்களே,
நாளில் சற்று நேரம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பாடம் நாம் வாசித்த 2ஆம் வேத பாடத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11-16 நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, அதை பார்க்கின்ற போது தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு இந்த 1ஆம் நிருபத்தை எழுதுவதின் நோக்கத்தை பார்க்கின்ற போது அங்கு தவறான கருத்துக்கள் நிலவி வருகின்றது. சரியான கருத்துக்களை அவர்கள் உடன்படாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சபையை பற்றிய பல அறிவுரைகளை அவர் அங்கு இளம் தலைவரான தீமோத்தேயுவுக்கு அங்கு வெளிப்படுத்துகின்றார். தீமோத்தேயுவுக்கு சொல்வது மட்டுமல்ல, அது எழுதிய காலத்தை பார்க்கின்ற போது கிபி 64 எழுதப்பட்டது. ஆனால் இன்றைக்கும் அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் கிரிகை செய்கின்றதா இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அழகாய் நம்முடைய பிள்ளைகள் சொன்னார்களே, 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீயோ தேவனுடைய மனுஷனே. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்ன அதே வார்த்தையை இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்கின்றார். நீயோ தேவனுடைய மனுஷனே என்று சொல்லி உங்களையும் என்னையும் அழைக்கின்ற கர்த்தர் எதற்காக அழைக்கின்றார்? நீங்கள் நானும் கொண்டிருக்கின்ற உறுதியான கட்டளையும் நீங்கள் நானும் யாருக்கு கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே நாம் தியானிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். நாம் வாசித்த அந்த பகுதியை 2 சிறு தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். 1 கட்டளை, 2வது கணம். 1 கட்டளை, 2வது கணம். 1 கட்டளை தீமோத்தேயு கட்டளை கொடுக்கின்றார். என்ன கொடுக்கின்றார்? நாம் வாசித்த அந்த 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி. இவைகளை விட்டோடி. இவைகளை கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? ஒவ்வொரு தேவ ஜனமும் வந்திருக்கிற தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கின்றது. ஆண்டவர் சொல்லுகிறார், விட்டோடு, நடக்காத ஓடு. எதை விட்டு ஓட? 10ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாமே. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளால் தங்களை வருத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. இன்றைக்கு பணம், பணம் என்றால் இன்னைக்கு நாம் சொல்கிறோமே ஒரு பழமொழி ஒன்று, பணம் பாதாளம் வரை செல்லும். ஆனால் அதே பணம் தான் உங்களையும் என்னையும் பாதாளம் வரை கூட்டி செல்லும். பரலோகத்துக்கு அல்ல, பாதாளத்துக்கு கூட்டி செல்லும். நீங்கள் நானும் பண ஆசை பிடித்தவர்களாய் இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவர் நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கின்றார். ஆனால் ஆசை ஆண்டவர் மேல் இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார் என்றால் பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது. அதை இச்சித்து என்ன செய்யறாங்களாம்? விசுவாசத்தை விட்டு நீங்கள் நானும் கட்டப்பட்டிருக்கின்ற ஆண்டவர் மேல் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தின் மூலமாய் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் நானும் அவருடைய திரு சன்னிதானத்திலே அமர்ந்திருக்கின்றோம். நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தையே நாம் விட்டு இந்த உலகத்தின் சிற்றின்பத்துக்குள்ளாக, ஆசைக்குள்ளாக நாம் ஓடுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு பார்க்கின்றோம் தவறான போதனைகள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா என்ன ஆகும்? சொல்லுங்களேன். கடன் போயிடும்ல, கார் வந்துடும், வீடு வந்துடும், எல்லாம் வந்துடும். இதுதான் ஆசீர்வாதம். அப்படிதானே அன்புக்குரியவர்களே? ஆசீர்வாதம் என்பது அதில் அல்ல, பொருட்களில் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் கொடுத்திருக்கின்ற குடும்பம் தான் ஆசீர்வாதம். குடும்பம் தான் ஆசீர்வாதம். ஒரு மனைவிக்கு நல்ல கணவன் கிடைப்பது ஆசீர்வாதம். கணவனுக்கு ஒரு மனைவி கிடைப்பது ஆசீர்வாதம். பெற்றோர்களுக்கு பிள்ளை கிடைப்பது ஆசீர்வாதம். பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாய் இருப்பது அதைவிட ஆசீர்வாதம். நமக்கு கிடைத்திருக்கின்ற திருச்சபை நமக்கு ஆசீர்வாதம். எத்தனை நூற்றாண்டுகள், 153 ஆண்டுகள் இந்த தூய இம்மானுவேல் ஆலயத்திலே நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டிருக்கின்றார்களே, முழங்கால்களை முடக்கி கண்ணீர் சிந்தி அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றார்களே, அதுதான் ஆசீர்வாதம். இன்றைக்கு நீங்கள் நானும் சாட்சிகளாய் வாழ்கின்றோமே, அதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆசீர்வாதம்னா ஓடுறோம். ஆசீர்வாத பெருவிழா.
ஆசீர்வாத பெருவிழா. ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவர் யார் யாருக்கு எப்பொழுது என்ன தேவையோ அதை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். பெற்றுக்கொள்கின்ற பொழுது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை மறந்து அது கிடைக்கப்பெற்ற உலக பிரகாரமான இசற்றின்பத்திலே மூழ்வோம் என்று சொன்னால் நீங்கள் நானும் வீணர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருக்கு அடிமை அல்ல, இந்த உலகத்துக்கும் உலகத்தின் பொருளுக்கும் அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்றைக்கு ஆண்டவர் கூப்பிட்ட பொழுது நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி மரியாள் தன்னை அர்ப்பணித்தாளே. இன்னைக்கு அந்த அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே உண்டா? ஆண்டவர் என்னை அழைத்திருக்கின்றார் அவருடைய பிள்ளையாக. ஆண்டவரே, உனக்கு நான் அடிமை. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் என்னை நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே, நான் பலவீனமானவன், நான் சுகவீனமானவன், நான் கண்ணீரோடும் கம்பளையோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை தூசிப்பாரும் ஏசிப்பாரும் அநேகர் உண்டு ஆண்டவரே. ஆனால் உம்முடைய வார்த்தை ஒன்றுதான் என்னை தேற்றும் என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நான் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இங்க பார்க்கின்ற பொழுது 12ஆம் வசனம் சொல்கிறது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. போராட்டம் உண்டு. அநேக கல்றையில் போடுவாங்க, என்ன பண்ணுவாங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். உன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தான் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே ஒரு என்னது, ஒரு போராட்டம், ஒரு போராட்டமான வாழ்க்கை. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றி கொண்டு அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். நீ அழைக்கப்பட்டாய், நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன். அப்படினால் நாம் எதற்காக? நித்திய ஜீவனை பெறுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக அறிக்கை பண்ணும் இருக்கின்றோம். அநேகருக்கு முன்பாக நம்மை அறிக்கை பண்ணுகின்றவராய், ஆண்டவரை குறித்து அறிக்கை பண்ண நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, 2 தீமோத்தேயுவிலே பார்க்கின்ற பொழுது அங்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகின்றது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 5 எடுத்து வாசிக்கலாம். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலை அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து மனமில்லாமல் செவித்திறன் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்றவர்களுக்கு போதவர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அன்புக்குரிய திருச்சபை மக்களே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமை. கர்த்தரை குறித்து நான் பிரசங்கியாக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் நானும் இருக்கின்ற இடங்களிலே, வேலை செய்கின்ற இடங்களிலே கர்த்தரை குறித்து சொல்லியே ஆக வேண்டும். கர்த்தரை காண்பித்தே ஆக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே காண்பித்தே ஆக வேண்டும். நம்முடைய செயல்பாட்டிலே காண்பித்தே ஆக வேண்டும். அப்படின்னால் எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. மனத்தெளிவு தெரியும்ல, தெளிவில்லாத மக்களை பார்த்துருக்கோம்ல, வீட்டு தெரு கடை வச்சுருக்காங்க, அவன் ஏதாச்சும் தெளிவுள்ளவனாக இருக்கானா? தெளிவே இல்லாத ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் மன தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி தெளிவுள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது நமக்கு என்ன தீங்கு வந்தாலும் அதை தீங்கை அனுபவிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சுவிசேஷனுடைய வேலையை செய்யவும் உன் ஊழியத்தை நிறைவேற்றவும் எப்பொழுதும் அர்ப்பணித்தவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதுதானே செய்தார். பிதாவாகிய தேவன் அவரை எதற்காக இந்த உலகத்தில் அனுப்பினாரோ அந்த வேலையை அவர் செய்து முடிக்கும் மட்டுமாக தன்னை முற்றிலுமாக பிதாவுடைய கருத்திலே அர்ப்பணித்தாரே. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கடவுள் சொல்லும்போது கூட அந்த பாத்திரம் நீங்கவில்லை. ஆனால் கர்த்தர் அதற்கும் தன்னை அர்ப்பணித்து சிலுவை மரண பரியந்தம் நமக்காக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தாரே. அவர் அதோட தீங்கு என்ன உண்டு?
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உயிர் போகின்ற அந்த அளவுக்கு கர்த்தர் தன்னை அர்ப்பணித்தார் சொன்னால், அவருடைய பிள்ளையாக இருக்கிற நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சூழலிலும் நம்மை அர்ப்பணிக்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அங்கே 13ஆம் வசனம் சொல்கிறது, அங்கே என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தருடைய பிரசன்னமாகும் வரைக்கும் அவருடைய இரண்டாம் வருகை ஒன்று உண்டு. அவருடைய இரண்டாம் வருகையில் தான் உங்களுக்கு எனக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அவருடைய பிரசனத்தை நீங்கள் நானும் உணர இருக்கின்றோமா, அல்லது அவர் பிரசனத்தை காணாதபடி நீங்கள் நானும் இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோமா? ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பது அவருடைய பிரசனத்துக்குள்ளாக எப்பொழுதும் இருக்க வேண்டும், எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவருடைய வருகை எப்பொழுது என்பதை நாம் அறியோம். நாம் அவருடைய பிரசனமாகுதலை என்று சொல்கின்ற பொழுது அவருடைய இரண்டாம் வருகையை அதை நினைவுபடுத்துகின்றதாய் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இன்னும் 14ஆம் வசனம் சொல்கிறது, எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலே பொந்தி பிலாத்துவின் முன்னிட்டு நல்ல அறிக்கையை சாட்சியாய் விளங்கப்படின கிறிஸ்து இயேசுவுடைய சன்னிதானத்திலேயும் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் சொல்லி அங்கு பார்க்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கின்றார். ஆம், நமக்கு தெரிந்த ஒன்று. மத்தேயு 27:2 பார்க்கின்ற பொழுது அவரை காட்டி கொடுத்த பொழுது தேசாதிபதியாக பொந்தி பிலாத்தின் இடத்திலே இயேசுவை கொண்டு போய் சொல்லுகிறார்கள். அவர் என்ன சொல்கின்றார்? இடத்திலே ஒரு குற்றமும் காணேன், ஒரு குற்றமும் காணேன். தேசாதிபதி சொல்லுகின்றார். ஆனால் சொன்ன தேசாதிபதி கையை கழுவி கர்த்தரை சிலுவை மரண முறையும் ஒப்பு கொடுத்தாரே. ஆனால் அவருக்கு ஏற்பட்ட கதி என்ன? கடைசியாக தன்னுடைய சொந்த தேசத்திலிருந்து மலையிலிருந்து தூக்கி எறியப்பட்டு தன்னுடைய உயிரை போக்கினார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எச்சரிக்கையாக சொல்கின்றேன், நீங்கள் நானும் குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். குற்றமற்றவர்களாய் காணப்பட்டும் நாம் தீங்கு அனுபவிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருடைய பிரசன்னமாவதை நாம் உணர்கின்றவர்களாய் இருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு வாசித்த 1ஆம் வேத பாடத்திலே யோசுவா மூலம் பார்க்கின்றோம். கர்த்தர் யோசுவா மூலமாய் ஒரு கட்டளை கொடுக்கின்றார். அங்கு பார்க்கின்ற பொழுது 12 பேரை தெரிந்து கொள். அவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? கல்லை தன் தோளில் மேல் கொண்டு போக வேண்டும். எதற்காக? யோர்தானில் தண்ணீர் பிறந்து போனதை நினைப்பூட்ட அடையாளமாய் கொண்டு செல்ல வேண்டும். அது கர்த்தருடைய நாமம் அதன் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். அன்றைக்கும் நீங்கள் நானும் இந்த உலகத்திலே அடையாளங்களாய் இருக்கின்றோம், அற்புதங்களாய் இருக்கின்றோம். நீங்கள் நானும் அடையாளங்களாய் இருக்கின்ற சொன்னால் அன்றைக்கு கல்லை கொண்டு போய் வைத்து அன்றைக்கு யோர்தான் நின்றது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது யோர்தானை மூலமாய் அற்புதத்தை நடத்தின கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை நடத்தி நீங்கள் நானும் இந்த உலகத்திற்கு இருக்கின்ற நாட்கள் மட்டுமாக அடையாளங்களாய் கிறிஸ்துவின் அடையாளங்களாய் இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அவங்க பார்க்கின்ற போது அது என்ன சொல்கிறது? பின் சந்ததியாருக்கு அவற்றை கூறுவதற்கு, அவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு. எதற்காக? நம்முடைய பின் சந்ததியும் கடவுளின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொல்லுகின்றோமா? நம்முடைய செயல்பாடு நம்முடைய பின் சந்ததிக்கு வெளிப்படுகின்றதா இருக்கின்றதா? நம்முடைய முன்னோர்கள் நம்மளை எப்படியெல்லாம் வளர்த்து விட்டிருக்கின்றார்கள், நம்முடைய முன்னோர்கள் நம்மை எப்படியெல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு அழைத்து வந்ததிலே முன்மாதிரியாக இருந்திருக்கின்றார்கள். ஆண்டவருடைய ஆலய காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்தி உண்மையும் உத்தவமாய் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நீங்கள் நானும் நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை, பின் சந்ததியாரை ஆண்டவருடைய திருசன்னிதானத்துக்கு கொண்டு வருகிறவர்களாய், அவர்களுக்கு மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகின்றதாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இன்றைக்கி எத்தனை பேர் பிள்ளைகளோடு கூட வந்திருக்கின்றோம்? எத்தனை தாய்மார்கள் கணவரோடு கூட வந்திருக்கின்றோம்? எத்தனை கணவர்மார் மனைவியரோடு வந்திருக்கின்றோம்? கணக்கு ஒப்புவிக்க நாட்கள் உண்டு. ஆண்டவருடைய கட்டளை நம்முடைய பின் சந்ததிக்கு கர்த்தர் நமக்கு பாராட்டின நன்மைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்கின்றதே. நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக பிள்ளைகளும் கடவுளை தேடி வரும், கடவுளிடத்தில் நம்பிக்கை வைக்கும், கடவுள் தந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். இன்றைக்கு நீங்கள் நானும் அவங்கள விட்டுறோம். கூப்பிட்டேன் வரல, ஒரே வார்த்தை, கூப்பிட்டேன் வரல. இப்பொழுது ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளும் எங்கே இருக்கின்றார்கள்? எப்படி ஆண்டவருடைய திருச்சன்னிதானத்திலே அவர்களை நீங்கள் நானும் காணுவோமா என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கட்டளைகளை பெறுகின்றோம். கட்டளையை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இங்கே யோசுவாவுக்கு சொல்கின்ற பொழுது அங்கே சொல்கின்ற காரியம் என்ன? அங்கு எடுத்துக்கொண்டு போவது மட்டுமல்ல, அது பின் சந்ததியாருக்கு கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற போது அங்கு பார்க்கின்றோம். நாளைக்கு இங்கே 8ஆம் வசனம், யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய யோசுவா சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்கள் இருக்கத்தையாக 12 கற்களை
யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள். எக்கரைக்கு அக்கறைக்கு. இன்னைக்கு நம்ம எக்கரைக்கு போயிருக்கோம். நம்ம இருந்ததெல்லாம் சிட்டிக்குள்ளே இருந்தோம். இன்னைக்கு மாடியை கட்டி அக்கறைக்கு போயிட்டோம். ஆனால் அங்கே போனவுடனே ஆண்டவர் என்ன தூரம், ஆலயத்துக்கு ஏன் வரல, தூரம். அது காரணம் என்ன? ஆண்டவர் அழகான வீட்டை கொடுக்குறார், அழகான வாகனத்தை கொடுக்கின்றார். ஆனால் என்ன பண்ணுகின்றோம்? ஆலயத்துக்கு வருவதற்கு தூரம் தூரம் சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கின்றோம். அங்கே சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், இது இந்த நாட்களில் அது பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும், பின் சந்ததியாருக்கு இதை நினைப்பூட்டும், என்றென்றைக்கும் இது அடையாளம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அடையாளம், ஆண்டவர் எப்பொழுது நம்மை அடையாளமாய் வைத்திருக்கின்றாரோ பிள்ளைகளுக்கு நம்மை அடையாளப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். நம்மை அடையாளப்படுத்துகின்றோம் சொன்னால் ஆண்டவரை நாம் அடையாளப்படுத்துகின்றவராக இருக்கின்றோம். ஆண்டவர் அவர்கள் மூலமாய் நிச்சயமாக கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை நீங்களும் நானும் மட்டுமல்ல, நம் தலைமுறையாய் அதை பெற்று தலைமுறையாய் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இந்த உலகத்திலே வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது தேவன் கணம், தேவனுக்கு கணம் செலுத்த வேண்டும். நாம் வாசித்த அதே 1 தீமோத்தேயு பார்க்கின்ற பொழுது 6ஆம் அதிகாரம் 15-16 அந்த பிரசன்னமாதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தம் உள்ளவர், ஏக சக்கரவர்த்தியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அவருக்கே எல்லாம் சொல்லாமே கணமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. அவருக்கே, ஆண்டவர் ஒருவருக்குத்தான் நீங்கள் நானும் கணம் செலுத்த அழைக்கப்படுகின்றோம். உலகத்தில் மனிதர்களுக்கு அல்ல, உலகத்தில் எந்த பொருட்களுக்கும் அல்ல. நம்முடைய கணம் என்பது நம்மை படைத்து பராமரித்து ஆதரித்து வருகிற ஆண்டவருக்குத்தான். தேவன் எல்லாருக்கும் மேலாக உயர்ந்திருப்பவர், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆட்சி செய்பவர் தான், சர்வ வல்லமையுள்ள கடவுள். நீங்கள் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தர் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவர். ஆனால் நீங்கள் நானும் அவருக்கே நன்றி செலுத்த அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே. என்னால் அவர் ஒருவர் தான் நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராவர்த்தி, அவர் ஒருவர் தான். எனவே அவரோடு கூட நித்திய காலமாய் இருக்கின்ற ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 22 சொல்கின்ற பொழுது, இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்திலே தங்கும். அவரிடத்திலே வெளிச்சம் தங்கும். அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாய் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் என்ன இருக்க வேண்டுமாம்? வெளிச்சம் இருக்க வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், ஒளியின் பிள்ளைகளாய்த்தான் நம்மை அழைத்திருக்கின்றார். இருளின் பிள்ளைகள் அல்ல, இருளுக்கு உரியவர்கள் அல்ல. அப்படின்னா நம்முடைய வெளிச்சம், ஆண்டவர் எப்படி இந்த உலகத்திலே வெளிச்சமாக இருந்தாரோ, அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்தினாரோ, நம்முடைய வாழ்க்கையும் அநேகருக்கு வெளிப்படுகின்றதாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். இன்னும் பார்க்கின்ற பொழுது அங்கே அவருடைய சமூகத்திலிருந்து அங்கே வெளிப்படுத்த சுவிசேஷத்தில் பார்க்கின்ற பொழுது 20ஆம் அதிகாரம் 11-15 வசனத்தை பார்ப்போம் சொன்னால், அங்கே 11ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அப்படின்னா நீங்கள் நானும் ஆண்டவர் வருகையிலே ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரோடு இருக்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். இந்த உலகம் நமக்கு சாஸ்வதம் அல்ல. இந்த உலகத்தின் வாழ்க்கை ஒரு நாள் முடிகின்றது. இந்த நாளுக்காகத்தான் நீங்கள் நானும் காத்து கொண்டிருக்கின்றோம். அது என்றைக்கு என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். அந்த நாள் வருகின்ற பொழுது ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் செல்லத்தக்கதா இந்த பூமியும் வானமும் அகன்று போகின்ற அந்த ஒரு வாழ்க்கை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. லூக்கா 21:23 வானமும் பூமி ஒளிந்து போம், என் வார்த்தையோ ஒளிந்து போகாது. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தைக்கு சத்துவம் உண்டு. அவர் சொல்ல ஆகும், அவரை கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தையை நம்பி நாம் இந்த நாளிலே வருவோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நீங்கள் நான் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை நம் கொண்டிருக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நாம் வாசித்த 3ஆம் நற்செய்தி பகுதியை பார்க்கின்றோமே, அங்கே எல்லாவற்றையும் சொல்கிற அடிக்கடி நாம் கேட்கின்ற ஒன்று, விதையை விதைக்கிற ஒரு ஊமையில் சொல்லுவார். ஆண்டவர் மக்களுக்கு எளிதாக புரிய வேண்டும் சொல்லி ஊமையின் மூலமாய் அன்றைக்கு சொல்லுகின்றார். அங்கே சொல்லுகின்றார் 4 விதமான நிலங்களை சொல்லுகின்றார். இன்றைக்கு நீங்கள் நானும் எந்த நிலமாய் இருக்கின்றோம்?
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு 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 நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோமா, அல்லது கடைசி நிலமாகிய நல்ல நிலத்திலே விழுந்த விதை ஒன்று 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் அதோட விட்டாரா? அடுத்த வசனம், கடைசி வசனம், கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். பாருங்க, ஆண்டவர் மலை பிரசங்கம் பண்ணுறாரு, பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறாரு, எல்லா பிரசங்கம் பண்ணுறாரு. கடைசியில் என்ன சொல்கிறார்? கேட்க இந்த மக்கள் கேட்பாங்கன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் கேட்கலனா, இன்னைக்கு நீங்கள் நானும் கேட்குறோம், ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் நானும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வார்த்தை எனக்குள்ளாக கிரியை செய்து வரக்கூடிய நாட்களில் வெளிப்படவில்லை என்று சொன்னால், அடையாளமாய் நாம் காணப்படவில்லை என்று சொன்னால், நாம் இந்த உலகத்திலே நம்பிக்கைக்கு உரியவர்களாய் இல்லை என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் என்று சொல்கின்ற பொழுது இவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் என்று சொல்லி வாழ்ந்த காலம் உண்டு. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்கின்ற பொழுது இவர்களா? அன்னைக்கு அவர்கள் கிறிஸ்தவர்கள், இன்றைக்கு இவர்களா? இன்றைக்கு நீங்கள் நானும் எந்த இதில் இருக்கின்றோம்? இன்றைக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கின்றோமா? வார்த்தையை கேட்கின்றோமே. உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் நல்ல நிலத்திலே விதப்பட்ட வசனம் நம்மிடத்திலே கிரியை செய்கின்றதா இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, கடனுடைய வார்த்தை என்பது நிலைத்திருக்கின்றது. அவருடைய வார்த்தை நிலைத்திருக்கின்றது. அவருடைய வார்த்தை என்பது உங்களுக்கும் எனக்கும் இந்த நாட்களே தேவையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நான் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள நீங்கள் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? ஒரு கதை சொல்லட்டா? கதை சொன்னால் நல்லா இருக்கும்ல. ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க, ஒரு வயசான பாட்டியம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க. பிள்ளைகளுக்கு எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்படின்னா என்ன ஆகுனாக்கா, திட்டிக்கிட்டே இருந்தாங்க. பிள்ளைகளும் கொஞ்சம் பெரியவங்களும் ஆனோன்னு என்ன பண்ணுவாங்க, திட்ட பொறுக்க முடியாமல் அப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க, எப்போ இந்த கிழவி எப்போ சாவாளோ சுவாமி. பிள்ளைங்க என்ன சொல்கிறது, இந்த கிழவி எப்போ சாவாளோ சுவாமின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருச்சுங்க. அது சொல்ல ஆரம்பித்தோடனே எல்லா வீட்டில் எல்லா பிள்ளைகளும் சொல்லோடனே அந்த வீட்டில் ஒரு கிளி வளர்க்குறாங்க. அந்த கிளி என்ன பண்ணுது, சொல்லதை சொல்லுமா, இவங்க சொல்கிறத கேட்டு அந்த கிளி என்ன சொல்லுது, அந்த கிழவியை பார்க்கும்போது இந்த கிழவி எப்போ சாவாளோ சாமி சொல்லனே அந்த கிழவிக்கு என்னடா பிள்ளைங்க தான் இப்படி சொல்லுதுன்னா, இந்த கிளியும் நம்மளை எப்போ சாவாளோ சாமின்னு சொல்லிதுன்னு சொன்னே பார்ப்போம். நமக்கு என்ன பிரச்சனை வந்தால் எங்கே போகிறோம்? நேராக ஆலயத்துக்கு வரோம், போதரை போய் பார்க்குறோம். போதர்கிட்ட வந்து அந்த அம்மா சொல்லுது, அந்த பாட்டியம்மா சொல்லுது, ஐயா இப்படி நான் எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைய பூரா இப்படி சொல்லுதுங்க. சரின்ட்டு கிளியை பார்த்தா கிளி இப்படி சொல்லுதுன்னு அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு கிளி வளர்க்குறேன் என் வீட்டில், அது எப்பொழுதும் வசனத்தை சொல்லும், ஜெபம் பண்ணும், ஆலயத்தில் நடக்கிற ஜெபத்தெல்லாம் சொல்லும். என்னென்னா அந்த கிளியை நான் தாரன் பாட்டியம்மா, நீங்கள் கொண்டு போய் அந்த கிளியோட வச்சிரு, இதோட அது பழகிச்சுனாக்கும் அதுவும் வேதவசனம் சொல்லும், ஜெபிக்கும்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாரு. சரி, நான் அதுக்கு ஒரு சந்தோஷம். சரி போதர் கொடுத்துட்டாருன்னு சொல்லி வாங்கி கொண்டு போய் அந்த கிளி இருக்கிற பக்கத்தில் போய் மாட்டுது. மாட்டினோடனே அந்த வீட்டு கிளி என்ன பண்ணுது, அப்போ வாங்கி மாட்டினோடனே அது என்ன பண்ணுதுனாக்கும் அப்பயும் இந்த கிளவி எப்போ சாவாளோ சாமிங்குது. அது சொல்கிறது சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. இந்த கிளியை பார்த்தோன்னே அது திருப்பி சொல்லுது. உடனே அந்த போதர் விட்டு கிளி என்ன பண்ணுது, பாட்டியம்மா கிளி ஏதோ ஜெபம் செய்கிறது போல செய்யுதுன்னு நினச்சிக்கிட்டு அது என்ன செஞ்சுது, அங்கன்னு அது என்ன சொல்ல ஆரம்பிச்சு, நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் சுவாமின்றது. கொண்டாந்த கிளி என்ன சொல்லுது, இந்த கிளவி இங்கே இருக்கிற கிளி இந்த கிளவி எப்போ சாவாலோ சாமின்னு போதர் வீட்டிலேருந்து வந்த கிளவி, சரி இந்த அம்மாவுக்கு கிளி ஜெபம் பண்ணது போல சேர்ந்து ஆண்டு நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள பிதாவேன்னு சொல்லி அது சொல்ல ஆரம்பிச்சிச்சு. திருப்பி பாட்டியம்மா பார்த்து சொன்னோடனே உடனே அவன் கோவம் வந்துச்சு. கோவம் வந்துட்டு என்ன பண்ணிட்டு, கொண்டு போய் ஐயா கொடுத்தீங்க, கொண்டு போனால் அந்த கிளி தான் சொல்லுதுன்னா இதுவும் சொல்லுது தயவுள்ள பிதாவேன்னு சொல்லி இது சேர்ந்து ஜெபிக்குது. 2 பேர் என்னொன்னே கொடுத்தோன்னே இதை போல தான் இன்னைக்கு பாவத்தில் நிலைத்திருக்கிற மக்கள் மனம் திரும்ப செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்து அவருடன் போய் பேசுவதும் பழகுவதும் அவர்களுக்கு வேண்டிய காரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது தங்களை அவர்களோடு கொண்டு தகாத உறவுகளை வைத்து கொண்டுவதும் இன்னைக்கு இருக்கிறார்கள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை என்ன, நாம் பழகிற உன்னை பற்றி தெரிய வேண்டும் சொன்னால் என்ன சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்று சொல், உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை பற்றி நான் அறிந்து கொள்கின்றேன். அன்றைக்கு அங்கே பார்க்கின்ற பொழுது
அங்கே பார்க்கின்ற அன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் அவர்கள் நான் திருத்த போகிறேன், அவங்களுக்கு நான் மனம் திரும்ப விட்டோம், அவங்க மனம் திரும்பணும்னு சொல்லி நாம் போய் இன்றைக்கு அநேகர் அதற்குள்ளாக விழுந்து தங்களை பாவ வாழ்க்கைக்குள்ளாக விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பார்க்கின்ற போது ஒரு சில காரியங்களை பார்க்கிறது. அங்கே பார்க்கின்ற ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பலவீனமான ஊழியர் ஒரு குடிகாரனை போய் என்ன பண்ண, குடியிலேருந்து திருப்பணும் தானே, ஊழியக்காரங்க அதுதானே செய்யணும், போய் அவனை எப்படினாலும் திருத்திடணும்னு சொல்லி அவனோட போயிருக்காரு. போய் அவனோட பேசி பழகி பழகி என்ன ஆச்சுன்னா கடைசியில் என்னாச்சு, அவனோட ஊழியக்காரர் பெரிய குடிகாரன் ஆகிட்டார். அன்புக்குரியவர்களே, நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற கட்டளை நாம் பெற்றிருக்கின்றோம். நீங்கள் நானும் கொடுக்கின்ற கனம் ஆண்டவருக்குரியதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் நீங்கள் நானும் நம்முடைய அழைப்புக்கு ஏற்றவர்களாய் இந்த உலகத்திலே இருக்கின்ற மக்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களாய், என்றைக்கு நாம் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் ஆண்டவரை நீங்கள் நானும் வெளிப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர்தாமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வார். இந்த நாளின் சங்கீதத்தை பார்க்கின்ற பொழுது முதலாம் சங்கீதம் நமக்கு 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்கிறது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியனுடைய வழி நில்லாமலும் பரியாசக்காரர் கர்மத்தில் உட்காரணும், கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாக அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருக்கு வந்திருக்கிற நீங்கள் நானும் இந்த உலகத்திலே அநேகருக்கு நம்பிக்கை உறுகிறவர்களாக இருக்க வேண்டும்னால் ஆண்டவருடைய வேத வசனத்திலே இரவும் பகலும் நாம் தியானிக்கவும் ஆண்டவர் சொல்லுகின்றபடி நடக்கவும், அதனால் நமக்கு தீங்கோ நமக்கு போராட்டமோ வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார்னு சொல்லி நாம் இருக்க பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு எனக்கு கிருபை செய்வாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் தீமோத்தேயுவுக்கு கொடுத்த வார்த்தையை இந்த நாளிலே ஆவியானவருமாய் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறப்பா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் கட்டளையை பெற்றிருக்கின்றோம். நீயோ தேவனுடைய மனுஷனே என்று சொல்லி கர்த்தாவே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆவியானவர் அழைத்திருக்கின்றார். நாங்கள் கர்த்தாவே அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருந்து கர்த்தாவே உண்மையே நாங்கள் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபையாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் அனைவரும் எழுந்தின்று நம்முடைய விசுவாசத்தை உலக கிறிஸ்தவர்களோடு இணைந்து உறுதி செய்து கொள்வோம். அனைவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நாதரே விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினாலே துன்பத்தில் பிறந்தார். முந்தைய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து எழுந்திருந்தார். உள்ளத்துக்கு ஏறி பிதாவாகிய கடவுள் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். இணைந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்பிற்கும் பாதுகாவலுக்கும் உங்களை அர்ப்பணிக்கின்றோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், ஆசீர்வாதம் உங்களோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. வழிபாட்டு நிறைவு பவனி பாடலாக 2வது மங்கள கவி கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் என்ற கவியை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். யாவராட்டும்
அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தி கடந்து செல்கிறோம். இந்த உலகத்திற்குள்ளாய் செல்லுகின்ற எங்களை நீர் வழிநடத்தும். உம்முடைய கிருபையும் சமாதானமும் எங்களோடு தங்கி இருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோടെ சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென், ஆமென்.